ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம். எதை பற்றினா, சில பேருக்கு அதிகமான கருமை இருக்குங்க கழுத்து பகுதிகளில். அதே போல் கை கால் முட்டிகளையும் அதிகமான கருமை இருக்கும். இந்த மாதிரி கருமை வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கருமை இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இயற்கையான முறையில் ஹோம் ரெமடி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பராக அந்த கருமையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்தோட பின் பக்கத்தில் தாங்க நிறைய பேருக்கு கருமை அதிகமாக இருக்கும். நம்ம லேசான கருமை இருக்கிறப்பயே நம்ம இந்த ஹோம் ரெமடிலாம் ட்ரை பண்ணிட்டோம்னா அதிகமான கருமை வராமல் ஸ்டாப் ஆகிரும். அப்படி உங்களுக்கு அதிகமாக கருமை இருந்துச்சுனாலும் இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. இப்போ இதுக்கு சூப்பரான பேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் சேர்க்கணுங்க. நான் இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது ஆலிவேரா ஜெல்லுங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட ஜெல்லை எடுத்துகிட்டு 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஜெல்லை ஒரு எல்லோ கலர் ஜெல் மாதிரி வரும். அது நம்ம ஸ்கின்னில் பட்டால் நிறைய பேருக்கு அது ஒத்துக்காதுங்க. அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தண்ணியெலாம் விடக்கூடாதுங்க. நம்ம இந்த ஆலிவேரா ஜெல்லை சேர்த்தே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு 10 ஆலிவேரா ஜெல்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கழுத்தில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் கருமை இருக்கோ, முக்கியமாக கழுத்து பகுதிகள், பின்பகுதி, முன்பகுதிகளில், அதுக்கப்புறம் கை கால்களில் இந்த மாதிரி எங்கெல்லாம் கருமை இருக்கோ அங்கே இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்கங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு கருமை போக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வெள்ளரிக்காயோட மேல் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லைங்கிற பட்சத்தில் எலுமிச்சை பழத்தில் 1/2 லெமனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு தாங்க நம்ம கழுத்து பகுதிகளில் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காயில் உள்ள ப்ளீச்சிங் தன்மை நமக்கு நிறத்தை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போது இடையில அந்த சென்டரில் உள்ள வெள்ளரிக்காய் ஜூஸை நம்ம இந்த மாதிரி கைகளால் குத்தி விட்டு மறுபடியும் தேய்க்கும் போது அதோட ஜூஸும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஸ்க்ரப் ஆகி வருங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதே போல் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நம்ம கருமையை நீக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுவும் ரொம்பவே இயற்கையான பொருட்களுங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே யாருக்குமே இருக்காது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நம்மளுக்கு துடைக்கும் போதே நல்லா ஒரு நல்ல பளிச்சின்னு தெரியுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு. இப்போ இது நல்லா தொடச்சி முடித்ததுக்கப்புறம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உங்கள் கழுத்துகளில் கொஞ்சமான கருப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பளிச்சுன்னு போயிருங்க. உங்களுக்கு அப்படி இல்லை, ரொம்ப அதிகமான கருப்பு நாள்பட்ட கருப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தாங்க அதோட ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து இந்த ரெமடியை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெமடி வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவேரா ஜெல் இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேட் ஜெல் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கொஞ்சமாக கழுத்து பகுதிகளில் நல்லா தடவி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் நைட்டு படுக்க போயிடலாங்க.
நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது வந்து அவ்வளோ ஸ்டிக்கியாலாம் வந்து இருக்காது. இந்த மாதிரி நம்ம தினமும் வந்து தொடர்ந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. ஏன்னா ஆலிவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் தினமும் வந்து இந்த ரெமடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வீடியோவில் எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து ஷேர் பண்ணுவோங்க. அதே போல் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரையை வச்சு துவையல் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் வல்லாரைக்கீரை துவையல் வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீரை வந்து பொதுவாகவே பிடிக்காதீங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வல்லாரைக்கீரையில் துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி செஞ்சாலுமே கீரை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நான் செஞ்சு கொடுத்தேன், ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அதுலேருந்து அடிக்கடி வந்து நான் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அதனால தான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வல்லாரை கிளைகளை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்குவோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து சூடானதும் இதில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது 3த்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க வல்லாரை கீரைகளை வந்து இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதுங்க. அந்த கீரையோட நிறம் வந்து மாறிடக்கூடாது. அதனால் ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த கீரை வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொரப்பாக அரைச்சா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஞாபக சக்திக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை. இப்போ இந்த துவையலை வந்து சூடான சாதத்தில் போட்டு இது மேலே வந்து நெய் விட்டு கூட சாப்பிட்லாம். நெய்யை விட நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். விட்டு நம்ம பிசைஞ்சு வந்து குழந்தைங்களுக்கு சுட வந்து சாதத்தோடு சாப்பிட கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இதை எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. இதோட டேஸ்ட் பிடிச்சி போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.